92வது சங்கீதம், சங்கீதம் 92 அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 92:4. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். இன்று பேசும்படிக்கு கடந்த நாளிலே ஆவியானவர் நினைவிலே கொண்டு வந்த வார்த்தை, அவருடைய வேலையினால, அவருடைய செயல்களினாலே அவருடையவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? மகிழ்ச்சியாக்குகிறார். யார் அவருடையவர்கள்? இதே 92 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 13வது வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா தரித்திருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துல நிலைத்திருக்கிறாங்க தெரியுமா? விலகி ஓடாம, விட்டு விலகாம, என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேச மீட்பறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? அவர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? அவருடைய செய்கைகளால் மகிழ்ச்சியாக்குகிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 77 11, 12, 13 வசனங்களை பார்க்கும் போது கர்த்தருடைய சொல்ற வசனம் மட்டும் வாசி. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன். அந்த கிரியை, அந்த செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அந்த வார்த்தையை பாத்தீங்களா? உம்முடைய வழி. அப்ப ரூட் கர்த்தர் எங்க போடுகிறார்? பரலோகத்துல ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம். எது? தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அடுத்த வார்த்தை, நம்முடைய தேவனை போல, அது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, பெரிய தேவன் யார்? அவன் தேவன் போடுற ரூட், தேவனுடைய கிரியைகள் இதை தியானிக்க 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 தியானிக்க. இதே சங்கீதத்தில் நமக்கு தெரியும். நான் டைம் போறதுனால செய்திக்குள்ள இன்னும் போகல, செய்திக்குள்ள போகணும். அதனால இதை சொல்ற. இதே சங்கீதத்துல தான், ஐயோ வாக்குத்தத்தம் போச்சா, கிருபையெல்லாம் விட்டுட்டாரா, இனி அவ்வளவுதானா, அப்படிதானா, இப்படிதானான்னு சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக புலம்பிக் கொண்டிருக்கும் போதுதான், இல்ல 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 இல்ல, அவருடைய செயல்களை நம்ம இருந்து யோசிக்கலாம். கர்த்தர் எப்படியெல்லாம் செய்து வருகிறார். அப்பதான் ஒரு காரியம் புரிந்து கொண்டா, ஏன் அறியாத வழி, ஏன் தெரியாத பாதைன்னா, அவருடைய வழி எங்க இருக்கிறது தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அப்போ தேவன் அங்கதான் திட்டம் பண்ணுகிறார், அங்கேதான் தீர்மானிக்கிறார். தேவ திட்டம் வைத்து, தேவனுடைய திட்டத்தை வைத்து பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய தேவனை போல. அதன் அர்த்தம் என்ன? இப்படி யாருக்கும் பிளான் பண்ணவும் முடியாது, இப்படி யாருக்கு செய்யவும் முடியாது. யோபு பாருங்க, ரொம்ப அமைதியா இருந்து 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 கடைசியில் அவரும் பேச ஆரம்பிச்சிருவார். பேசினதும் அவருடைய நண்பர்களில் ஒருவன் இப்படி சொல்லுகிறான். யோபு 33:13 வாசியுங்கள். 33:13 இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிக்கணும். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? நம்ம பிரச்சனையே இதுதான். ஏன் ஆண்டவர் இதை பண்ணீங்க? அதாவது நான் ஏன் கேட்க கேட்க கர்த்தர் எனக்கு ஏன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்படி இருந்தா, ஆனா ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர்? எனக்கு காரணம் சொல்லணும். யோபு அதுதான் கேட்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், கர்த்தர் எனக்கு சொல்லி ஆகணும். இன்னைக்கு நம்ம நிறைய கேட்கிறோம், ஏன் காரணம் சொல்ல மாட்டேங்கிறார்? ஏன் காரணம் சொல்ல மாட்டேங்கிறார்? நமக்கு புரியாது. புரியுமா? பேதுருவை பார்த்து சொன்னார், பாருங்க, இப்ப பாரு, உன் இள வயதுல இவன் இஷ்டப்படி நடந்தாய், உனக்கு முதிர் வயதாகும் போது உன்னை கட்டி தூக்கிட்டு போவாங்க. ஏதாவது புரிஞ்சுதா? புரியல.
எனக்கு புரியல. அப்படி பார்க்கும்போது சரி, அவன் நமக்கெல்லாம் அடுத்த ஆள் காரியம் தான் புரியும். யோவானை பத்தி சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யும் புரியும். ஏதோ ஒண்ணும் புரியாது. யூதாசு பக்கத்துல தானே இருந்தான். நான் இதை யார் கையில கொடுக்கிறேனோ அவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி கர்த்தர் யார் கையில கொடுத்தார்? யூதாஸ் கையில கொடுத்தார். அதுல ஒரு ஆளாவது சொன்னா இவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு. ஏன் புரியல? ஒரு தெளிவா சொல்லி செஞ்சாலும் என்ன செய்யாது, புரியாது. இப்ப யூதாஸுக்குள்ள சாத்தான் போகும்போது இயேசு சொல்றார், எல்லாரும் அங்க இருக்கலாம், நீ போய் செய்ய வேண்டியதெல்லாம் சீக்கிரம் செய். உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? அதுவரை என்ன டாபிக் போயிட்டு இருக்கு? அதாவது சிலர் உண்டு பாருங்க, நவம்பர் வாக்கு தத்தத்தை கேட்டுட்டு மேல சொன்ன வாக்கு தத்தத்துக்கு ஆமேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்பதான் அதுவே ஞாபகத்துக்கு வரும். யூதாசு ஃபர்ஸ்ட் சொல்லுவான், இந்த தைலம் ஊத்துவாங்கல்ல, இதை வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அந்த மேட்டருக்கு அப்போ யாரும் பேசல. அது தாண்டி பஸ்கா இரவு அன்னைக்கு கர்த்தர் ஹாட் டாபிக் பேசிட்டு இருக்கிற, சூட பேசிட்டு இருக்கிற, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், நான் இதை யார் கையில கொடுக்கிறேனோ அவன் தான் அப்படியே யூதாஸ் கையில கொடுப்பான். கொடுக்கும்போது அவன் கேட்கிறான், ஆண்டவரே நானா? ஆண்டவர் சொன்னார், நீ தான். நீ போ, நீ செய்ய வேண்டியதை செய். உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஏதாவது சேரிட்டி ஒர்க் பண்ண. ஏன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரியல. ஹல்லேலூயா. புரியல. எப்ப புரியும்? எப்ப புரியும்? மழை டைம்ல கொஞ்சம் சத்தம் வரும், அமைதியா இருக்கும். எப்ப புரியும்? எப்ப புரியும்? யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம கண்ணுக்கு எது மட்டும்தான் தெரியும்? எப்போ தெரியும் தெரியுமா? அந்த ஒர்க்கை செய்து முடிக்கும் போது, செஞ்சிட்டு இருக்கும் போது தெரியுமா? தெரியாது. எனவேதான் யோபு சொல்லுகிறார் 23வது அதிகாரம் 9வது வசனத்துல, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணும். இது ஏற்கனவே சொல்லி இருந்ததுனால இதை நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லல, நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். அப்ப யோபுவுக்கு ஒண்ணு தெரியுது, ஏதோ ஒன்றை கர்த்தர், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன ஆண்டவர் அவர் சமூகத்துல உட்கார வச்சிருக்கிறார்னா, ஏதோ ஒன்றை எனக்காக. எப்ப தெரியும்? யாருக்கு முடிவு? அவருடைய செயல்களின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். அதாவது சிலர் வீடு கட்டும் போது அதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி சுத்தி கட்டுவாங்க. ஆனா அது அப்படி கட்டப்பட்ட வீட்டை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் இடதுபுறத்தில் கிரியை செய்தும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். அப்போ யோபுக்கு என்ன தெரியுதுன்னா, இடது பக்கத்துல ஏதோ ஒன்று செய்யறார். சரி, இடது பக்கத்துல ஏதாவது செய்யறாருன்னு பார்த்தா, வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். சரி, அப்ப இந்த சைடு தான் வரும்னு பார்த்தா, இங்க ஏதோ டக் டக் டக்குன்னு சவுண்ட் கேட்குது. என்ன ஆண்டவரே நீங்க பண்றீங்க? இது எப்போ தெரியும் தெரியுமா? அவருடைய செயலின் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆக தெரியுமா? ஓ ராமா சந்தனல பகரா பாபா. சகரியா 3வது அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்கள். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று. எதுக்கு அப்புறம் சித்திர வேலைய சொல்லுங்க, சித்திர வேலைய. இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? இயேசுவை குறித்து. கல், இப்ப கல்லை விடுங்க, கல்லுக்கு வாங்க. கல்லுல சித்திர வேலை செய்ய என்ன பண்ணுவாங்க? நம்ம லாங்குவேஜ்ல சொல்லுங்க. ஒரு ஆள் செதுக்குவாங்க, இன்னொரு ஆள்
கொத்துவாங்க கொத்துவாங்க. இதெல்லாம் வலிக்குமா? வலிக்கும். ஆனா பார்க்கும்போது இந்த கல்லை என்ன பாடா படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வலிக்கும். ஆனா அவருக்கு மனசுல என்ன தெரியுமா இருக்கு? இது குத்துற வேலை இல்ல, இது சித்திர வேலை. இது அவருடைய ஒர்க், இது அவருடைய ஒர்க். அது முடிக்கும் போது தெரியும். யோபுவை செதுக்கினார், செதுக்கினார், கொத்தினார் இல்ல? ஆமென். அவருடைய செயல், உம்முடைய செய்கைகளால் மகிழ்ச்சியாக்கினீர். கர்த்தருடைய செயலின் முடிவை, அந்த ஒர்க் முடியும் போது ஒரே நாள்ல, அதாவது யோபுவை சொந்தக்காரங்க எப்ப பார்க்க வந்தாங்க? ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்ப நண்பர்கள் ஏன் வந்தாங்கன்னு நமக்கு கேள்வி வரும். அந்த நண்பர்கள் வந்தது நன்மையோ தீமையோ ரெண்டாவது. ஆனா அந்த நண்பர்கள் மூலமாக அவனுக்கான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இந்த நண்பர்கள் மூலமா, நண்பர்கள் வாயில என்ன வச்சு அனுப்பினார் தெரியுமா? வார்த்தையை. சில டைம்ல உங்க எல்லைக்குள்ள சிலரை கர்த்தர் அனுமதிக்கும் போது புரிந்து கொள்ளுங்க. இந்த சித்திர வேலை நடக்கும் போது இவங்க எப்படி வந்தாங்க? சொந்தக்காரங்க ஏன் வரல? அவங்க கண்ணு காட்ட மாட்டார். அவங்க கண்ணு எதை பார்த்துச்சு தெரியுமா? யோபு இழந்த யோபு அல்ல, 2 மடங்கா எல்லாவற்றையும். ஆனா ஏன் நண்பர்கள்ட்ட காட்டி கொடுக்கிறாருன்னா, நண்பர்கள் வாயில என்ன இருக்கு? அந்த வார்த்தையின்படி நடந்ததா இல்லையான்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் அதை ரீட் பண்ணும்போது நமக்கு தெரியும். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 24 முதல் நான் வாசிக்கும் போது இதெல்லாம் அப்படி நடந்துச்சா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி தொடங்குறாரு தெரியுமா? 17 பாருங்க. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படியா? பாக்கியவான். முன்னாடி சொல்லுங்க, தேவன். ஆமென். இனி தண்டனை அப்படின்னு வரும்போது பக்கத்துல என்ன எழுதிருங்க? சித்திரவேலை. சொல்லிட்டு கீழே ஒவ்வொன்னா சொல்றாங்க பாருங்க. 24 பாருங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நடந்துச்சா இல்லையா? யோபு இழந்த அனைத்தையும் 2 மடங்கா பெற்று கொண்டானா இல்லையா? அடுத்து, உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளை போல நடந்துச்சா இல்லையா? யோபுவின் குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ளவங்க பெருகிச்சு. 1 கூட குறையாம 10 பிள்ளைங்க. அடுத்த வார்த்தை பாருங்க. தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே நடந்துச்சா இல்லையா? என்ன நடந்துச்சு? யோபு எத்தனை தலைமுறை கண்டானோ? 4 தலைமுறை. இது எப்போ சொல்லப்பட்டது தெரியுமா? நீர் என்னை தேடுவீர், ஆனால் நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். அதாவது வார்த்தை வர்றதுக்கும் நாம இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் 1% கூட மேட்ச் ஆகாது, மேட்ச் ஆகாது. ஆனா வந்தது அவருடைய வார்த்தையானால். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீங்க கடந்த சில வாரங்களுக்கு முன்னாக தான் ஆண்டவர் இப்படி மெடிடேட் பண்ண வைத்தார். இந்த வசனங்களையும் யோபு 42வது அதிகாரத்தில் உள்ள வசனங்களையும் நீங்க சேர்த்து வாசிக்கணும். பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது யோபு நம்பவே முடியல. ஆமென். யோபுவால தாங்க முடியல. ஆனா 42வது அதிகாரத்துல 12 முதல் பாருங்கள். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். 15 பாருங்க. தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ள பெண்கள். 16வது வசனம் பாருங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலை முறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து. இதுதான் கர்த்தருடைய செய்கை. வாழ்க்கையில அடிபட்டும் இன்னும் உயிர் இருக்குன்னா தைரியமா சொல்லுங்க, சித்திர வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 42 நம்ம படிக்கிறோம்.
ஆனா யோபுவுக்கு இந்த 5வது அதிகாரத்துல வார்த்தை வந்துச்சுல்ல, அப்போ யோபுவின் நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? மனைவி கூட பக்கத்துல வரல. மனைவி என்ன சொல்லிட்டாங்க? தேவனை தூஷித்து. மனைவி கூட பக்கத்துல வரல. இப்போ வார்த்தை வருது, உம்முடைய சந்தானம் பெருகி. நான் வேர்டை வந்து கொஞ்சம் டீப்பா கொண்டு போறேன். இது அதாவது எதுக்குன்னா, இது சாத்தியமா? எதுவுமே சாத்தியம். அதாவது நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் நம்மை நோக்கி வருகிற வார்த்தைக்கும். ஆனா வார்த்தை வெறுமையா திரும்பாது. எனவேதான் யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. ஹல்லேலூயா. சகலத்தையும். இவ்வளவு சொல்லும் போது யோபு சொல்றாரு 6வது அதிகாரம் 7வது வசனத்துல, உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொட மாட்டேன் என்கிறது. நான் இந்த சம்பவத்துக்குள்ள போகல. இந்த யோபு நண்பர்கள் இந்த வார்த்தை மட்டும் சொல்லல, வேற நிறைய சொன்னாங்க. அதனால நான் ஆனா இதை நான் நம்ம லைஃபுக்குள்ள கொண்டு வரேன். நாம இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும்போது நம்முடைய ஆத்துமா தொடாது. அதனாலதான் எவ்வளவு இங்க பாரு, கர்த்தர் ஒண்ணு ஏதோ தொடமாட்டேன் என்கிறது. என்ன வார்த்தை சொல்றாங்க? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். கூடாரமா? என் மனைவி என் மேல இருந்து வடிகிற சீலை கூட துடைக்க மாட்டேன். ஏதாவது ஆறுதலுக்கு 4 வார்த்தையை சொல்லுவான்னா, தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்கிறான். இதா சமாதானம்? உம்முடைய சந்தானம் பெருகி எங்க ஒன்னையுமே காணும். தேசத்துல எல்லாம் அவங்க பழகி இருப்பாங்க. நல்ல முதிர் வயதுல இதெல்லாம் அதாவது சில காரியங்கள் கேட்க நல்லா இருக்கும். ஆனா சில சிச்சுவேஷன்ல சில காரியங்களை கேட்க கூட நமக்கு பிடிக்காது இல்ல. விரும்பி கேட்கிறோம், சில நேரத்துல விரும்பி செய்தி கேட்போம். ஆனா சில நேரத்துல அந்த வேதனை ஆழத்துல போகும்போது கூட செய்தி கூட கேட்க நம்முடைய மனசு மறுக்கும். என்ன கேட்டு, எதுக்கு கேட்டு? ஆத்துமா தொட மாட்டேன் என்கிறது. அவைகள் அரோசிகமான போஜனம் போல இருக்கிறது. ஆமென். சில நேரத்தில் நமக்கு வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த நல்ல ஃபீவர்ல இருக்கிறவனுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி வச்சது போல இருக்கும். அவனுக்கு சாப்பிட முடியுமா? முடியாது. அப்படிதான் இருக்கும் நம்ம விசுவாச நிலைக்கும் கர்த்தர் தருகிற வார்த்தைக்கும். அதாவது நம் தேவனால் நம்மை மகிழ்ச்சியாக்க எதுவும் செய்ய முடியும். இந்த வார்த்தைய நீங்க இப்பவே சாட்சியா சொல்ல ஆரம்பிச்சிருங்க. என்ன? உம்முடைய செய்கையால் என்னை. எத்தனை பேர் நம்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, உம்முடைய செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றாய் தெரிந்த வேத பகுதியினால எல்லா வசனம் வாசிக்க வேண்டும் என்று அல்ல, ஆனாலும் இன்று பேசும்படிக்கு ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தந்ததுனால எனக்கு பர்சனலா பலனா இருந்தது. நிச்சயமாய் உங்களுக்கும் இது பலனாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. யோசேப்பு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தை தான் ஆதியாகமம் 41:51 வாசியுங்கள். ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும், யோசேப்பு என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய, நீங்களும் என்னை அப்படியே வாசிக்க வச்சிட்டீங்க. என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். அதாவது தேவனுடைய செய்கை. வருத்தம் நீங்க வைக்கலாம், வருத்தத்தை நீங்க வைக்கலாம் இல்ல. ஒருத்தங்க நமக்கு சாப்பாடு தராம பட்டினி போடுறாங்கன்னு வைங்கள, சாப்பாடு தராம பட்டினி போடுறாங்க. அதனால நமக்கு என்ன உண்டாகுது? பசி உண்டாகுது. வருத்தம் ரெண்டாவது பசி. இப்போ பசியும் இருக்கு, கூட என்ன இருக்கு? வருத்தமும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து இருக்கு. இப்போ ஒருத்தங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்ப எது மாறும்? ஆனா எது மாறாது தெரியுமா? வருத்தத்தை மாற்றிடலாம், ஆனா மறக்க வைக்க முடியாது. ஒருத்தங்க வந்து கத்தி எடுத்து நம்ம கையை குத்திட்டாங்க. அந்த காயத்தை என்ன பண்ணிடலாம் அப்படி தெரியுமா? ஆற்றிடலாம். ஆனா அந்த காரியத்தை மறக்க முடியாது.
ஒருத்தங்க நம்மளை வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. நமக்கு இன்னொரு வீட்டுக்குள்ள போனா அந்த சிச்சுவேஷனை நம்ம மாத்திட்டோம். ஆனா அந்த செயல் இருக்குல்ல, மறக்க முடியாது. ஆனா இங்க கர்த்தருடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? வருத்தத்தை போக்குகிற செயலாய் மட்டுமல்ல, அவன் வருத்தப்பட்டதையே மறக்கும்படியான. எனக்கு இதுதான் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு, ஆண்டவரை என்ன ஆண்டவரை, சில காரியத்தெல்லாம் மறக்கவே முடியாதுல்ல. சில காரியங்கள்லாம் பாருங்க, தாவீது வந்து சீமை வந்து அப்படி கல்லை தூக்கி போட்டு சவிச்சுட்டே வரான். அப்படியே சூழ்நிலை மாறுது. இப்போ தாவீது திரும்ப வரார், ஜெயத்தோட வரார். ஏன்னா அப்சலோம் அவுட்டு. இந்த சீமை பார்த்தான், இனி நம்ம கதை முடிய போகுது. நேர போய் தாவீது காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்து தாவீது மன்னிச்சு விட்டுட்டார். ஆனாலும் தாவீது கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி சாலமோனை மெதுவா கூப்பிட்டு, அந்த சீமை இருக்கான் தெரியுமா, அதை வந்து அவனை சும்மா விட்டுறாதுனா அப்படிங்கிறார். ஏன்னா அந்த செயலை விட்டு அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்துட்டான். ஆனா அந்த டைம் அவனுக்கு உண்டான அந்த கசப்பான அனுபவம் இருக்குல்ல, அது தாவீதால வந்து நம்ம நிறைய சூழ்நிலைகளை விட்டு வந்துட்டோம். நம்ம கஷ்டப்பட்டோம், அந்த சூழ்நிலையை விட்டு வந்துட்டோம். ஆனா அந்த கஷ்டப்படும் போது நம்ம சிலரால பாதிக்கப்பட்டிருப்போம் தெரியுமா? ஆனா இங்க யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, என் வருத்தத்தை போக்கினார் என்று மட்டுமல்ல, அந்த வருத்தத்தையே மறக்க வச்சுட்டார். அதாவது அவனுடைய சகோதரர்கள் எங்க அண்ணன்லாம் எனக்கு பண்ணத என்ன பண்ணானே எனக்கு, ஆமே இப்படி ஆண்டவர் பண்ணுவார், இப்படி பண்ணுவார். அப்படி பண்ணதுனாலதான் யோசேப்புக்கு சகோதரர்கள் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா சகோதரர்கள் கியூல நிற்கும் போதே யோசேப்பு கண்ணு காட்டி அதே போல ஒரு கிணற தோண்டு, அதே போல தோண்டு இல்ல. நம்ம இப்படித்தானே நிறைய தோண்டிட்டு இருக்கிறோம். வருத்தம் யாவையும் மறக்கும்படி. அப்போ இது தேவனுடைய செயல். தேவனுடைய செய்கையினால யாரை மகிழ்ச்சியாக்குவார்? தேவ சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள். இது எப்படி சாத்திய ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு தான் ஆவியானவர் தானே நமக்கு தெளிவு உண்டாக்குவார். அப்போ எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் காட்டினாங்க, நல்ல தெரிந்த வசனம். என்ன வசனம் அப்படின்னா, 46வது சங்கீதம் அதனுடைய 8-9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை எல்லாரும் சொல்லுங்க. அவர் என்ன செய்கிறாராம்? 9ல் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை, சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தத்தை எப்படி ஓய பண்றார் தெரியுமா? சும்மா அப்படி வெள்ளக்கொடி காட்டி இல்ல, திரும்ப யுத்தம் எழும்பாதபடிக்கு அடுத்து அவர் என்ன பண்றார் பாருங்க. வில்லை ஒடித்து ஈட்டியை, வில் இருக்கிறதுனால தானே நீ எய்ற, ஈட்டி இருக்கிறதுனால தானே சவுலே உனக்கு தாவீதை பார்க்கும் போதெல்லாம். சவுலுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? தாவீது வாஸ்தது அவனுக்கு பிடிக்குது, ஆனா தாவீதை 4 பேர் புகழ்ந்தது அவனுக்கு அது உள்ள கிடக்கு. அந்த ஈட்டிய கர்த்தர் என்ன பண்றார்? முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால். அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை காட்டி பேசினது என்னன்னா, ஏய், பூமியின் கடைமுனை மட்டும் என்னால யுத்தத்தை ஓய பண்ண முடியுது, உன் வருத்தத்தை மறக்க பண்ண எனக்கு முடியாதா? பூமியின் கடை மட்டும் உள்ள யுத்தங்களை எப்படி இனி ஃபைட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவனால் என்ன பண்ண முடியாது? திரும்ப எழுந்திராதபடிக்கு பார்வன் சேனை கவிழ்த்து போட்டவர் அவர். இனி நீ உன் சகோதரனுக்கு தீமை செய்யணும் நினைச்சா கூட தீமை செய்ய முடியாத அளவுக்கு உன் மனதில் இருக்கிற ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சரி, சகோதரன் வந்துட்டான், அவன் அன்னைக்கு செஞ்சதை நினைக்கலாம், அந்த நினைவு வரமாட்டேங்குது. சிலருக்கு சிச்சுவேஷனை தாண்டி வந்துட்டாங்க, ஆனா சில நினைவுகளை விட்டு வெளியே வர முடியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சகோதரர்கள் அன்னைக்கு இருந்தது போல இல்ல. அன்னைக்கு உண்மையிலே கொஞ்சம் கொடூரமா தான் இருந்தாங்க, கொஞ்சம் நல்ல ரூடா தான் இருந்தாங்க, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம கண்ணுக்கு முன்னாடி தனியா யோசிப்பை அனுப்பி விடுறாங்க. இவங்க ஜாலியா இருக்கிறாங்க இவங்க இஷ்டத்துக்கு.
யோசேப்பு பட்ட வருத்தம், கஷ்டம். ஆனா இன்னைக்கு அதே சகோதரர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு எப்படி ஒரு மாற்றம் வந்துட்டாங்க. இந்த இடத்துல யோசேப்புக்கு அவர் சொல்ல, நீங்க தீமை செய்தீர்கள் கூட சொல்லல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய, அவன் உண்மையில மறக்க பண்ணிட்டார். இந்த அப்படி மெதுவா சிமியோன் லேவியெல்லாம் யோசேப்பு பார்க்கும்போது பக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ, நான் தான் அவன் கழுத்தை பிடிச்சேன், இப்போ என் கழுத்தை பிடிப்பானே. நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். உண்மையிலே நினைக்க மட்டுமா செஞ்சாங்க? என்னெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் யோசிப்பு சொல்லி காட்டினாரா? இல்ல. ஏன்னா அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய செயலை பாருங்க, மறக்க பண்ணிட்டார். என் வருத்தம் எப்படி மறக்க பண்ணினார்? எனக்கு இன்னொரு 1 hour வேணும். ஆமென். யோசேப்பின் வருத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த வருத்தத்தை மறக்கும்படி கர்த்தர் செய்த செயல்கள் என்ன அப்படி சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுவேன். நிற்க வேண்டிய இடத்துல வண்டி நிற்கும், இறங்கி போயிடாதீங்க. யோசேப்பினுடைய வருத்தம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு அவன் வீட்டில் ஒதுக்கி வச்சாங்க. ஆதியாகமம் 37:4 படிக்கும்போது தெரியும். அவனோடு பட்சமாய் பேசாமல், ஒரே வீட்டில் 10 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, ஒரு நபர் ஒதுக்கப்படும் போது அந்த வலி என்பது அது பெரிய வலி. அவங்க அப்பா என்னதான் பாசமா இருந்தாலும் சகோதரர்கள் அவனோடு பட்சமாய் பேசல. அதன் அடையாளம் தான் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு சகோதரர்கள்ட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லுவார். சொல்லும்போது அவங்க அப்பாவும் சகோதரர்கள் கூட சேர்ந்து தான் நிற்பார். என்னதான் அப்பாவுக்கு யோசேப்பை நல்லா பிடிச்சாலும் சொப்பனத்தை சொல்லும். அதுக்கப்புறம் யாக்கோபு அதை தன் மனதிலே, அதெல்லாம் மனசுல இருக்கு. எல்லாருக்கும் பாசம் எங்க இருக்கு? மனசுல இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எங்க இருக்கு? மனசுல இருக்கு. வச்சுக்கிடுங்க, அங்கே மனசுல இருக்கு. ஆனா சகோதரர்களை தனியா, இதே யாக்கோபுட்ட தனியா சொல்லியிருந்தா அது வேற. தனியா சொல்லியிருந்தா எனக்கு உன்னை எப்படி பிடிக்கும் தெரியுமா, அது வேற. கூட்டத்தில் சொல்லும் போது இவனுங்க நாளைக்கு போற நமக்கு தண்ணி ஊற்ற மாட்டானுங்க, அதனால நாங்கெல்லாம் உன்னை வணங்கணுமா அப்படி சொல்லிட்டு இப்படி பார்க்கிறோம். யோசேப்பு இந்த ஒதுக்கப்படுவதனால் உண்டாகிற வருத்தம் யோபு சொல்லுகிறார். 30வது அதிகாரம் 10வது வசனத்துல, என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி, சகோதரர்களால் ஒதுக்கி வைக்கப்படுகிறோம். இந்த வருத்தத்தை மறக்க முடியுமா? யோசேப்பு சொல்றார், மறக்க பண்ணினார். அப்படி இதுதான் தேவனுடைய செய்கை. எப்படி மறக்க பண்ணார் ரெண்டாவது சொல்றேன். அடுத்து யோசேப்பின் வருத்தம் என்னன்னா, அசட்டை பண்ணப்பட்டான். அவன் பார்த்த சொப்பனத்தை சொல்லும் போது ஒரு ஆள் கூட அப்ரிஷியேட் பண்ணல. ஆதியாகமம் 37:8 சகோதரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி, அதாவது அதனுடைய காரியத்தை அவங்க கொஞ்சம் கூட உள்வாங்காம, இதே சொப்பனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதே சொப்பனத்தை ரூபன் பார்த்திருந்தான்னு அந்த வீட்டில் நடக்கிறதே வேற. எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. யோசேப்பு நீ பார்த்ததுதான் தப்பு. இதே சொப்பனத்தை ரூபன் பார்த்திருந்தா, சிமியோன் பார்த்திருந்தா, ஆமென். நீங்க செய்யற ஒரு செயல் அசட்டை பண்ணப்படுகிறது அல்லவா, அதே செயலை வேற யாராவது பண்ணியிருந்தா உங்க வீட்டில் கொண்டாடி இருப்பாங்க, கொண்டாடப்பட்டிருப்பார்கள். ரெண்டாவது ஒரு சொப்பனம் பார்க்கிறான். இப்ப பார்த்தான், சரி அண்ணன் கிட்ட தான் சொல்றான், இப்படி ஆயிட்டு அப்பா கிட்டையும் சேர்த்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொப்பனத்தை சொல்லும் போது 37:10 இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து,
நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரன் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். Thank you, Holy Spirit. அவன் அசட்டை பண்ணப்பட்டான். நேரம் இல்லாததுனால அடுத்து மூன்றாவது அவனுடைய வருத்தம் என்ன தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. ஆதியாகமம் 37:23. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கழட்டி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். என்ன பாருங்க, ஏன் அந்த அங்கியோட சேர்த்து போட வேண்டியதானே? போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கிற வேல்யூ கூட உறவுகள் பல நேரத்தில் நமக்கு தரமாட்டாங்க. அவன் கண்ணுக்கு முன்னாடி அவன் மேல இருந்து பறிக்கும் போதே கிழிஞ்சிருக்கும். அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. உன்னத பாட்டு 5:7 சுனேமியாள் சொல்லுகிறாள், நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். அப்ப எப்படிதான் அந்த போர்வை எடுக்கப்படுதுன்னா, அண்ணா இந்த சைடு பட்டனை கலத்து, இங்க கலத்து, அப்படியா? இல்ல, அடித்து காயப்படுத்தி. இவன் கத்தி இருப்பான். எத்தனை பேர் அவன் கையை பிடிச்சிருப்பாங்க, காலை பிடிச்சிருப்பாங்க, வாயை பொத்தி இருப்பாங்க. அப்படியே கண்ணால பார்த்துட்டு இருப்பான் ஒவ்வொருத்தரையும். ரூபன், சிமியோன், லேவி எல்லாரும் யாரு தெரியுமா? ஒரே அப்பாவின் பிள்ளைங்க, ஒரே வீட்டில் வளர்ந்தவங்க. இப்படி ஒவ்வொரு சகோதரனும் தனக்கு செய்யறதெல்லாம் எங்க இருந்து மறைவா செய்யல, கண்ணுக்கு முன்னாடி இருந்து செய்யறாங்க. கண்ணுக்கு முன்னாக சிலர்லாம் வந்து அழுவாங்க. ஒரு சகோதரர் வந்து அழுதார். அவருடைய சொந்த தகப்பன், வாடகைக்கா தகப்பன், அவங்க அப்பா கேஸ் போடுறாங்க அவங்க மேல. அப்பா கேஸ் போடுறாங்க. இவர் வெளிநாட்டுக்கு போய் இவர் அங்கிருந்து சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டி அதுல அப்பாவெல்லாம் குடியிருக்கிறாங்க. அவருடைய சகோதரர்களும் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, நாளைக்கு வந்து இந்த வீடு எப்படி இவனுக்கு தான் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உடன் பிறந்த சகோதரர்கள் அவங்க அப்பாவை ஏவி விட்டு, அப்பா அப்படி அவனுக்கு தான் வேலை இருக்குல்ல, அதனால அந்த வீடு எனக்குன்னு சொல்லிட்டு அப்பா கேஸ் போடுறாரு. இங்க வந்து அழுறாரு. எனக்கு அவர் சொன்னார், எனக்கு அந்த வீடு மேட்டர் கிடையாது பாஸ்டர், ஆனா வந்து என்ன அப்படி என் மேல கேஸ் போட்டாங்க. என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துட்டு போயிருப்பேன். நான் என் உறவுகள்லாம் நல்லா இருக்கணும் தானே நான் அந்த வீடை கட்டி கொடுத்தேன். நாளைக்கு நான் நினைக்கவே இல்லை, ஃபாரின்ல இருந்து லீவுக்கு வீட்டுக்கு வந்தா இங்க வீட்டுல இடம் இல்லை, கதவு பிளாக். கண்ணுக்கு முன்னாடி அப்பா, தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாரையும் எப்படி பார்க்கிறார் கண்ணுக்கு முன்னாடி. இப்படிதானே இருக்கும் யோசேப்புக்கு. அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. நான்காவது, கெஞ்சியும் பிரயோஜனம் இல்லாத நிலை. எவ்வளவு கெஞ்சினா. யோசேப்பை பார்க்க சகோதரர்கள் வரும்போது அந்த சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்ட வார்த்தை ஆதியாகமம் 42:21 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் அந்த வசனம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோம். அதன் அர்த்தம், ஒருத்தன் கெஞ்சினதுக்கு அப்புறம் அவன் கண்டு கொள்ளப்படலைன்னா அவனை மதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். எருசலேம் குமாரத்தியை குறித்து புலம்பல் 1:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பந்தேடி தவிக்கிறார்கள், தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள். அடுத்த வார்த்தை, கர்த்தாவே நோக்கி பாரும், எண்ணமற்றவளானேனே. எண்ணமற்றவளானேனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருட்டாவே இல்லாம போயிட்டேனே ஆண்டவரே. எண்ணமற்றவளானேனே என்பதனுடைய சில அர்த்தங்களை சொல்லுகிறேன். ஒன்று, வெறுக்கப்பட்டேனே. கர்த்தாவை நோக்கி பாரும், நான் வெறுக்கப்பட்டேனே. கர்த்தாவை நோக்கி பாரும், நான் ஏளனம் செய்யப்பட்டேனே. இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, கர்த்தாவை நோக்கி பாரும், நான் கேவலமாகிட்டேனேப்பா, நான் கேவலமாகி விட்டேனே. கர்த்தாவை நோக்கி பாரும், நான் பரிதாபமாகி விட்டேனே. அதுதான் எண்ணமற்றவளான். எவ்வளவு கெஞ்சுறான்.
சகோதரர்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணலாம், இவனை வித்து எவ்வளவு காசு வாங்கலாம், பார்கெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. 20 வெள்ளிக்காசு. சரி, வித்ததுதான் வித்த இல்லை, என் தம்பி ஃப்ரெஷ், என் தம்பி நல்ல கிஃப்ட் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் கூட்டியா கொடுங்க. 20, அவனுக்கு 20 கிடைச்சதே பெருசு. கெஞ்சியும் இதெல்லாம் எந்த அளவுக்கு மன காயத்தை உண்டாக்கு தெரியுமா? ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு ஹெல்ப்புக்கு, அதுவும் வேற யாரும் இல்ல, செய்ய முடிந்த நம்முடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் கிட்ட நம்ம போய் கெஞ்சியும் அவங்க முடியலப்பான்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை, கண்டுக்காமவே இருக்கும்போது அது மனசுல எங்க போய் அடிக்கும் தெரியுமா? அடுத்த வருத்தம், தகப்பனோடு இருக்க முடியவில்லை. இல்ல நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, தீமை செய்தவங்க எல்லாரும் அப்பா கூட இருக்கிறாங்க, ஆனா நன்மை செய்தவன் குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கிறான். அப்பா அழுறார்ல, இவங்க எல்லாம் ஆறுதல் சொல்ல வந்து நின்றாங்க. ஒருத்தன் சொல்லிருக்கலாம்ல, தனியா வந்தாவது சொல்லிருக்கலாம்ல, அப்பா அப்பா அழாதீங்க யோசேப்பு சொல்லி. இல்ல, இங்க அப்பாக்கு அழுகெல்லாம் கூட மேட்டர் கிடையாது. ஆனா வந்து வரதே எதுக்கு தான் வராங்க? ஆறுதல் சொல்ல. அப்பா பிள்ளைங்க எல்லாம் வந்துருவாங்க, எதுக்கு? இன்னும் சொத்து எழுதல. அதனாலதான் பெற்றோர் உஷாரா வச்சிருப்பாங்க, எங்கள் காலத்துக்கு பிறகு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய ஜெபம் மாறும், ஆண்டவரை வேதனைப்படுத்தாமல் இவர்களை ஆறுதல் சொல்ல வந்து நிக்கிறாங்க. அப்பா அழுறார். ஒரு நாள் அழுது விட்டார்னா பிரச்சனை, அழுது கொண்டிருந்தான். ரூபன், சிமியோன், ரூபன் இருக்கிறான். எத்தனை பேர் ஒரு ஆளாவது வந்து மெதுவா, அப்பா அப்பா அழாதீங்கப்பா, அவன் சாகலப்பா, அவன் உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு என்ன சொல்றார்? யோசேப்பு உயிரோடு இருக்கிற செய்தி வந்தது, யாக்கோபு என்ன சொல்றான்? அவன் உயிரோடு இருக்கிறான்ல, அது போதும், இது போதும், இந்த ஒரு வேர்டு போதும்பா, யாக்கோபு அழுகையை நிறுத்த. உங்களுக்கு யாக்கோபு அழுறது மேட்டர் கிடையாது. இந்த உலகம் இந்த பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. நன்மை, அதாவது நன்மை செய்யறவன் எங்கேயோ இருக்கிறான், உண்மையா அக்கறை உள்ளவன் எங்கேயோ இருக்கிறான், அக்கறை இல்லாதவன் சுத்தி இருக்கிறான். தாவீது சொல்ற, தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார். உண்மையிலே தாவீது மேல பாசம் உள்ள யோனத்தான் எங்கேயோ இருக்கிறான். பிரச்சனை ஒண்ணு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கையில கல் எடுக்கிற 600 பேரு சுத்தி இருக்கிறான். அத்தனை பிள்ளைகளும் யாக்கோபு எல்லாம் ஆறுதல் சொல்ல வரிசையா வந்து நிக்கிறாங்க. என்ன ஆறுதல் சொல்லியிருப்பாங்க? உண்மையிலே யாக்கோபுக்கு கேட்க வேண்டிய வார்த்தை, அவன் உயிரோடு இருக்கிறான். ஆனா அதை சொல்ல மாட்டாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அளவுக்கு வருத்தத்தை உடையவன் தான் யோசேப்பு. அந்த யோசேப்பு சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார். இது மறக்கக்கூடிய காரியமா? நிச்சயமா முடியாது. பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கும், பிரசங்கம் பண்ணும் போதே நமக்கு வலிக்குது. அப்போ எந்த ஒரு, அதான் அவருடைய ஜனத்தின் அடிக்காயத்தை அவரால் குணமாக்க முடியும். கர்த்தர் எப்படி மறக்க பண்ணினார் தெரியுமா? இந்த யோசேப்பை யார் யார் ஒதுக்கி வச்சாங்களோ, ஒதுக்கி வைத்தவர்களை விட பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா! எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுக்கி வச்சாங்களோ. ஆதியாகமம் 41, 40, 41 வசனங்களிலே, நீ என் அரமனைக்கு அதிகாரியா இருப்பாய். 41, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னை அதிகாரியாக்கினேன். அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம ஒரு நிலையில் இருக்கிறது வரைக்கும் தான் அதை சுத்தி நம்ம மைண்ட்ல நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவர் அப்படி லிஃப்ட் பண்ணிடுவார். லிஃப்ட் பண்ணிட்டார்னு வைங்களேன், நம்ம சிந்தைகள் எல்லாம் மாறிடும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்படிதான் கேட்டுட்டு இருந்த ஆண்டவர் நேர மேல கூட்டிட்டு போயிட்டார். குளோரி. அங்க போய் ஆண்டவர் இங்கே இருப்பது. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததெல்லாம் மைண்ட்ல இல்லை. அன்னைக்கு வழியில நின்று பார்வோன் ஜனங்களை கொடுமையா நடத்தும் போது மோசையை பார்த்து, எல்லாம் ஒன்னாலதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க. உடனே மோசை, என்ன ஏன்டவர் இங்க கொண்டு வந்தீங்க? இப்படி முறையிட்ட மோசையை கர்த்தர் மகிமையை காண்பித்து கொடுக்கிறார், அந்த குளோரியை காண்பித்து கொடுக்கிறார்.
ஆண்டவர் சொல்லி, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு மகிமையை பார்க்கணும், என்ன வேணாலும். அந்த 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 சிந்தையிலிருந்து அந்த அந்த நினைவுகளை சிந்தையிலிருந்தே வெளியே கொண்டு வந்துட்டார். அப்படி ஒரு உயர்வு, அப்படி ஒரு மேன்மை. என்ன பண்ணிருக்கணும்? பார்வோன்ட்ட உத்தரவு வாங்கி கொண்டு முதல் வேலை என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஒரு 10 பேர் கதையை முடிக்கணும். இல்ல, அதாவது யோசேப்பு சொப்பனத்தை அதுக்கப்புறம் எப்ப நினைச்சாரு தெரியுமா? சகோதரர்கள் வந்து அவன் காலை விழுந்து பணிந்த போது அவன் சொப்பனத்தை நினைத்தான் என்று பைபிள்ல இருக்கு. எங்க இருக்கு? 42வது அதிகாரம் 9வது வசனம். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து. எப்ப நினைத்தாங்க? 6வது வசனம். யோசேப்பு தேசத்து அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் அந்த தானியத்தை விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். உடனே சொப்பனம் நினைக்கல. முதல்ல யோசேப் அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அதன் பிறகு யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து. அப்ப அது நினைவுல கூட இல்ல. இன்னும் சொல்லணும்னா அவன் கண்ட சொப்பனம் கூட அவன் மனசுல இல்லை. நமக்கு நிறைய ட்ரீம் இருக்கும், அது கூட நம்ம மைண்ட்ல இருக்காது. சகோதரர்கள் அது செஞ்சாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. என்ன எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. இன்னைக்கு நிறைய நினைவுகள் நம்மை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நம்ம இன்னும் ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? யோசேப்பை உயர்த்தி வைத்தா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். எந்த மட்டும் ஒதுக்கப்படுகிறாயோ அந்த மட்டும் தேவனால் உயர்த்தப்படுவார். அப்போ யோசேப்பு இந்த அளவுக்கு, அதுவும் 1-2 சகோதரர்களை விட அல்ல, மற்ற எத்தனை சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டனோ அத்தனை சகோதரர்களுக்கு மேல யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறான். அதுதான் சொல்லுது, எந்த மட்டும் ஒதுக்கப்படுகிறோமோ அந்த மட்டும் பின்னாட்கள் இருக்க போகிறது. நன்மையா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒதுக்கப்படலாம், நீங்க ஒதுக்கிறாதீங்க. நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க உங்க மேல அதை மனசுல வச்சுட்டு ஒதுக்குங்க. அவன் என்ன ஒதுக்குனாங்க? உங்களை ஒதுக்கட்டும், நீங்க உயர்த்தப்படுவீங்க. நீங்க ஒரு ஆளை ஒதுக்கிட்டே இருக்கிறீங்க, காணம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, நாளைக்கு அவங்க கீழே தான் நீங்க இருக்கணுங்கிற நிலைமைக்கு ஆண்டவர் எதையும் மாற்றுவாருங்க, நமக்கு தெரியாது. ஆமென். ஆமான் வந்து அரண்மனைக்குள்ள போகும்போது குதிரையில போகிறான், மோர்தேக்காய் கீழே இருக்கிறான். ஒரே நைட்ல சாப்டர் மாறுது. இப்ப மோர்தேக்காய் குதிரைக்கு மேல இருக்கிறான், ஆமான் ஃப்ரெண்ட்ல எப்படி போயிட்டு இருக்கிறான். இவர் தான் ராஜா, கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் சொல்லிட்டு இப்படியே தலையை தொங்க போட்டு தான் வீட்டுக்கு போனானா. இப்படியே போயிட்டு இருக்கிறான். அந்த அந்த ஒரே நைட். என் தேவனால் கூடாதது. இரண்டாவதாக, எது நிமித்தம் அவன் அசட்டை பண்ணப்பட்டான்? எது நிமித்தம் அசட்டை பண்ணப்பட்டான்? அவன் கண்ட சொப்பனத்தை என்ன பண்ணா சொன்னான். அவனுக்கு அவனுடைய கிருபை, அவனுடைய மேன்மை. அவன் எது நிமித்தம் அசட்டை பண்ணப்பட்டானோ இப்போ அது நிமித்தம் அவனுக்கு வாழ்வு கிடைக்குது. இவன் இப்பொழுது சொப்பனத்தை சொல்லும் போது ஆதியாகமம் 41:37 வாசிங்க. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அங்க அவன் சொன்ன காரியத்தை அவன் சகோதரரும் அவன் தகப்பனும் கேட்டபோது, ஆமென், எது நிமித்தம் அசட்டை பண்ணப்பட்டானோ அது நிமித்தமாய் அவன் இப்பொழுது மேன்மை அடைகிறான். கர்த்தருடைய செயல்களை பாருங்க, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நீங்க வெளிப்படுத்தும் போது அசட்டை பண்ணப்படலாம். அவரும் அசட்டை பண்ணப்பட்டாரு, அதுதானங்க சத்தியம். அவரும் அசட்டை பண்ணப்பட்டாரு. அதனாலதான் அவரை குத்தினவர்கள் கண்டு புலம்புவார்கள், ஓ இவரா. இன்னைக்கு நாம் அசட்டை பண்ணப்படுகிறோமா? உங்களில் நற்கிரியை துவங்கினது கர்த்தரானால் இது நிமித்தம் நாளை உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதிலும் மேன்மையானது கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42, 43 வசனங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும், எது அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ அதிலும் மேன்மையான பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி, ஏன் இன்னொரு மோதிரம் கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல,
இவன் முத்திரை மோதிரத்தை கழட்டி போடுறான் அப்படின்னாலே இனி டெசிஷன் எடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட தெரியுமா இருக்கு? யோசேப். நீ பார்வோன்ட்ட வந்து கேட்க தேவையில்லை. என்ன மேன்மை இது, என்ன மேன்மை இது! நல்ல புரிந்து கொள்ளுங்கள். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி யோசேப்பின் கையில யார் போட்டா? அவன் போட்டான். அன்னைக்கு தகப்பன் போட்ட வஸ்திரத்தை சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? கலட்டினாங்க. இன்னைக்கு பார்வோனே இதை செய்யறார். முடிஞ்சா இதை கலந்து சொல்லுவோம் சகோதரர்கள்ட்ட வந்து. ஆமென். மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சிறப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறி எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினார். 4ஆவதாக, அண்டு கெஞ்சியும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு யோசேப்பு யார் தெரியுமா? 41, 44 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அன்று அவன் கெஞ்சையும் பிரயோஜனம் இல்லை, இன்று ஒவ்வொரு அசைவையும் அதிகாரமாக்கினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு யோசேப்பு யார்கிட்ட கெஞ்சினானோ இன்னைக்கு அவங்க வந்து யோசேப்பு கிட்ட கெஞ்சி நிக்கிறாங்க. இப்படிதான் மாறும். அதாவது ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான். யாரு தெரியுமா? லாசர். அவனுக்கு ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு கீழே விழுந்து தெரியுமா? அதை சாப்பிட ஆசையா இருந்தான். அப்படியே மாறுது. எத்தனை முறை கெஞ்சிருப்பான், ஐயா ஏதாவது கொடுங்கன்னு. இப்ப நேரம் மாறுது. ஐஸ்வர்யவான்ட்ட லாசருவாவது அப்பத்துண்டுல பாதிக்கு தான் கெஞ்சினான். ஆனா இப்ப ஐஸ்வர்யவான் எதுக்கு கெஞ்சிறான் தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணி இருக்கு. அதனால உங்ககிட்ட சிலர் கெஞ்சும் போது, ஒருத்தவங்க உங்ககிட்ட கெஞ்சுற நிலைமைக்கு நீங்க உயர்த்தப்பட்டிருக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இப்ப சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க, கெஞ்சுறாங்க. ஃபர்ஸ்ட் சிமியோனை பிடிச்சு கட்டி வைக்கும் போது கெஞ்சுறாங்க, நாங்க வந்து தப்பு ஒன்றும் பண்ணலையா? தெரியும். க்ளோஸ் டு க்ளோஸ் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரையும், ரூபன், சிமியோன், லேவி எல்லாம் பார்த்து என்ன முகத்தை விருன்னு வச்சுட்டு என் ட்ரெஸ்ஸை கிழிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெரியும். அடுத்து பொக்கிஷத்தை அந்த புதையலை உள்ள வச்சுட்டு திருப்பி வரும்போது, ஐயா நாங்கெல்லாம் அப்படி வேவுக்காரர் கிடையாது, நாங்கெல்லாம் ஒரே அப்பாவின் பிள்ளைகள், எல்லாம் தெரியும். கேட்கணும்னு தோணுது இவருக்கு. அந்த யோசேப்பு, ஹல்லேலூயா, அந்த யோசேப்புக்கு என்னாச்சுன்னு கேட்கணும்லாம் தோணுது. தேங்க்யூ ஜீசஸ். கேட்கணும்னு தோணுது. யோசேப்புக்கு என்னாச்சு? அவ யோசேப்பை பத்தி அவங்கள என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடித்து போட்டது. இவர்களை பிடித்து துஷ்ட மிருகத்துக்கு முன்னாடி தோணும் இல்ல. இப்ப கெஞ்சுறாங்க. பென்யமீனை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது பென்யமீனை பிடிச்சு வைக்கிறான், நான் விட மாட்டேன்னு கெஞ்சுறான். யூதா கெஞ்சுறான், யூதா அழுறான். நேத்து இந்த யோசேப்பு கெஞ்சினான். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு சிலருக்கு முன்னாடி கெஞ்சுற நிலைமையில ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருந்தா இந்த நிலை தொடர கர்த்தர் விட மாட்டா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இத? ஹல்லேலூயா. இந்த நிலை பாருங்க. ஆமான் வந்து எஸ்தர்ட்ட கெஞ்சுறதுக்கு வந்து நிக்கிறான். அப்படியே மாத்துறார் ஆண்டவர். ரெண்டே விருந்து தான் ஆமானுக்கு கதை முடியுது. அதே நேரத்தில் நான் சொல்லுகிறேன், நமக்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுத்திருக்கும் போது மற்றவர்களை அசட்டை பண்ணும்படிக்கு செயல்படாதபடி. யோசேப்பு பாருங்க, யோசேப்பை கஞ்சினாதோ யோசேப்பு மிருக குணமுள்ளவனாய் மாறி அவனை நடத்தினது போல நடத்தல. அவர்களுக்கு ஒரு விலையை வச்சு
அவர்களுக்கு அடிமை வஸ்திரம் தரிப்பித்து அவர்களை சிறையிலே அடைத்து. அப்படி யோசேப்பு பண்ணவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த நிலையை மாற்றினது கர்த்தர். இன்னைக்கு யார் உங்களை அசட்டை பண்றாங்களோ நாளைக்கு அவங்க மேல கர்த்தர் உங்களை வைப்பார். வைக்கும்போது அவர்களை அசட்டை பண்ணுவதற்கல்ல, அவர்களையும் ஆசீர்வதிப்பதற்கு. ஐந்தாவது, யோசேப்பின் தகப்பனால் யோசேப்போடு கூட இருக்க முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 7:10 தேவனோ அவனோட கூட இருந்து. இதுதான் எப்படிப்பா மறக்க முடிஞ்சது? ஏன்னா அப்பதான் உன் கூட இல்லாம போயிட்டாரு. 17 வயசு வரை தானப்பா யாக்கோபு உன் கூட இருந்தார். அதுக்கப்புறம் மீதி எல்லாரும் கூட அவர் இருக்கிறாரு. இல்ல இல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறா. தீமோத்தேயுக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் அல்லவா, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களை வாசியுங்கள். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம், அடுத்து சொல்றாரு பாருங்க, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. நம்ம இப்படி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை எல்லாரும் கைவிட்டாங்க ஆண்டவரே, அதே போல அவர்கள் கஷ்டப்படும் போதும் அவர்களை கைவிடுவீராக. என் கண்ணதை இல்ல, அந்த குற்றம் ஏன் அதை ஒரு குற்றமாய் வைக்க முடியல தெரியுமா? அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. எப்படிப்பா அவங்க யாரும் கூட இல்ல, இந்த வருத்தத்தை எப்படி மறந்தீங்க பவுலையும் கேட்டா சொல்ற, கர்த்தர் கூட இருக்கிறார்ல. அவங்க எல்லாரும் கூட இருந்தா நான் எதை நினைக்காம போயிருப்பேன் தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கிறத நினைக்காம போயிருப்பேன். எல்லாரும் கூட இருந்தா நான் எதை மறந்திருப்பேன் தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறத நான் என்ன சொல்ல, இவங்க என் கூட இருந்தாங்க, அவங்க என் கூட இருந்தாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, எல்லாத்தையும் செய்யற கர்த்தர் செஞ்சதை நான் சொல்ல மாட்டேன், மறந்திருப்பேன். கர்த்தர் துணை நின்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இங்க ஜெபிக்க விரும்புகிறேன். செய்கையால் தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறவர். கர்த்தருடைய செயலின் முடிவு வரும் மட்டும் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவனாய் போயிடவே கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். நாள்தோறும் வாதிக்கப்பட்டாலும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். நான் எப்போதும் எனக்கு அது போதும். அப்பா சமூகத்தில் அந்த செயலுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. எல்லாரும் இப்ப உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே உமது செய்கையா என்னை மகிழ்ச்சியாக்கினே. உமது செய்கைகளா என்னை மகிழ்ச்சியாக்கினே. உமது செய்கைகளா என்னை மகிழ்ச்சியாக்கினே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும், உம்மால் கூடாததெதுவும். எல்லாரும் அப்படி எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இந்த பாடலை பாடி ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, யோசேப்பின் வருத்தத்தை உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். இதே மாதிரி உங்களுக்கும் சில வருத்தங்கள் இருக்கும் அல்லவா? இந்த வருத்தம் யாவையும், அதுதான் உண்மை, வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினா. சிலதெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாது ஆண்டவரே. அந்த சிச்சுவேஷனை தாண்டி வந்துட்டோம், ஆனா அந்த நிகழ்ச்சி நம்ம மனசுலயே இருக்கு. அதை மறக்க பண்ணுகிறவர். இதுதான் கர்த்தருடைய செய்கைகளில் ஒன்று. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி எதை உங்களுக்கு மறக்க முடியல ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? யோசேப்பு என்ன சொல்ல, அப்பா என்ன அவங்க ஒதுக்கி வச்சதை மறக்க முடியல, வா நான் உன்னை உயர்த்தி வச்சு மறக்க வைக்கிறேன். அவங்க என்ன அசட்டை பண்ணதை மறக்க முடியல, எனக்கு கொடுக்கப்பட்டதை ஏன் முன்னாடி வச்சே பறித்தெடுத்தாங்களே மறக்க முடியல, என் குடும்பத்தோடு சேர்ந்திருக்க விடாதபடி செயல்பட்டதை மறக்க விட முடியல.
மறக்க முடியல. அதே யோசேப்பு சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார், மறக்க பண்ணினார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இது தேவனுடைய செய்கை. இந்த செயல் உங்களை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற அன்பு உள்ளமே, இந்த செயல் உங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி மிகுந்த கிருபையினாலே இந்த நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்திரே, ஸ்தோத்திரம். உங்களுடைய செய்கைகளால் எங்களை மகிழ்ச்சியாக்குகிறவர். யோசேப்பு வருத்தத்தை நீக்கினது மட்டுமல்ல, அந்த வருத்தத்தை மறக்கும்படியாய் அவன் வாழ்க்கையில நீர் உடைய செய்கைகளை விளங்க பண்ணினீரே அப்பா. அப்படியே எங்களுக்கும் நீர் செய்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அப்படியே சொல்ல வைங்க. யோசேப்பு சொன்னது 2 வார்த்தை, என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பலுகும்படி செய்தார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைங்க மேல சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தோடு அனுப்பும் சாட்சியாய் கொண்டு வரும். வந்திருக்கிற இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் அப்படியே உடைய செய்கைகளால் மகிழ்ச்சியாக்கும். சமூகத்தை விட்டு நாங்கள் விலகிடக்கூடாது. தரித்திருக்க பண்ணும் மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.